Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான டிஃபரெண்டான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரெசிபி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்க போகுது. அதனால இன்னைக்கு உங்க வீட்ல இந்த ரெசிபியை நீங்க மறக்காம செஞ்சு பாத்துருங்க. அப்படி என்ன ரெசிபி நம்ம செய்ய போறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம எக் சப்பாத்தி தாங்க செய்ய போறோம். இந்த எக் சப்பாத்தி நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா கண்டிப்பா இது ஒரு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். கூடவே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு கறிவேப்பிலை இலைகள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதுவரை இந்த மாதிரி ஆம்லெட் சப்பாத்தி செஞ்சிருக்க மாட்டோங்க. நீங்க ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நம்ம சப்பாத்தியில செய்யக்கூடிய ஒரு புதுமையான ரெசிபி அப்படின்னா இந்த ஆம்லெட் சப்பாத்தியை சொல்லலாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே நம்ம ஒரு 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டையை உடைச்சு ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சுலபமான முறையிலையும் அதே சமயத்தில் கொஞ்சம் டேஸ்டாகவும் நம்ம ரெசிபி செய்யணும் அப்படின்னா இந்த எக் சப்பாத்தி நமக்கு ஒரு சாய்ஸாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இது இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு நைட் சுட்ட சப்பாத்தி தாங்க எடுத்திருக்கேன். நைட்டு சுட்ட சப்பாத்தியை காலையில் எடுத்து இந்த மாதிரி நம்ம எக் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை லைட்டாக 2 சைடும் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கலந்து வச்சிருக்க மிக்ஸ் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்படியே நம்ம சப்பாத்தி மேலே ஊற்றிக்கோங்க. இது இந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம இந்த ஆம்லெட் சப்பாத்தி சாப்பிடும்போது நமக்கு எந்த ஒரு சைடிஷுமே தேவைப்படாது. இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ ஒரு பிரமாதமான டேஸ்டாக இருக்கும். இது நமக்கு ஒரு சூப்பரான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்கும். அதே சமயத்தில் இதை ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். நமக்கு எக்குனாலே அது ஹெல்தி. கூடவே சப்பாத்தியும் சேர்க்கும் போது இன்னும் அது ஹெல்தியாக இருக்குங்க. மேலால பெப்பர் பவுடர் தூவி விட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு சைடு லைட்டாக வேகட்டும், அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ரொம்பமா வைக்க வேணாம், கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா சப்பாத்தி ஆல்ரெடி நமக்கு வெந்திருக்கு. அதனால ஓரளவு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நமக்கு முட்டை இருக்கிற சைடு நல்லா வெந்து கிடைக்கட்டும். இந்த ஆம்லெட் சப்பாத்தியை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம வீட்டில் எப்போ நம்ம சப்பாத்தி சுட்டோம்னாலுமே நமக்கு இந்த ஆம்லெட் சப்பாத்தி ஞாபகம் கண்டிப்பாக வருங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பிரமாதமான டேஸ்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் ஒரு சப்பாத்திக்கு சைடிஷ் செய்ய முடியாத சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி எக் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டாகவும் இருக்கும். சுலபமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி சாப்பிட்ட ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஆம்லெட் சப்பாத்தியை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சப்பாத்தியில் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு சப்பாத்திலும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டுங்க, கொஞ்சமாக வேகட்டும். அதுக்கப்புறமா மேலால் நம்ம பெப்பர் பவுடர் தூவி விட்டுக்கலாங்க. பெப்பர் பவுடரெல்லாம் நம்ம நிறைய சேர்த்து செய்யும் போது இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு பிரமாதமான டேஸ்டாக இருக்குங்க. மேலால் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடும் நல்லா வெந்துட்டோம். இப்போ பாருங்க, நமக்கு நல்லா வெந்து கிடைச்சிருச்சு.
ரொம்பவே சூப்பரான எக் சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் சப்பாத்திக்கு எந்த ஒரு சைடிஷுமே நமக்கு தேவையில்லை, அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இல்லை ஏதாவது சைடிஷ் இருந்தாலும் அது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலும் வேற லெவல் டேஸ்டாக தாங்க இருக்கும். உடனே இன்னைக்கே உங்க வீட்லயும் இந்த ஆம்லெட் சப்பாத்தி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.